ரஷ்ய அதிபர் புதினை சந்திப்பதற்காக சுமார் 40 நிமிடம் காத்திருந்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் திடீரென புதினின் அறைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக செய்திகள் வெளியாகின. இதனால் புதின் கடுப்பானதாகவும் தகவல் வெளியாகின. அங்கு உண்மையில் நடந்த சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய ஆசிய நாடான துர்க்மெனிஸ்தான் தலைநகர் அஷ்காபாத்தில் அந்நாட்டின் 30வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு சர்வதேச மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டுக்கு சென்றிருந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் துருக்கி அதிபர் ஏர்டோகனுடன் தனி அறையில் அமர்ந்து ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். இந்த மாநாட்டுக்கு வந்திருந்த ரஷ்ய அதிபர் புதினை தனியாக சந்தித்து பேச வேண்டும் என விருப்பம் தெரிவித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தரும் மற்றொரு அறையில் காத்திருந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக இருவரும் புடினுக்காக காத்திருந்ததாக ரஷ்ய செய்தி ஊடகமான ஆர்டி இந்தியா கூறியிருந்தது. அது மட்டுமின்றி புதினிடமிருந்து அனுமதி வராததால் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ஷபாஸ் ஷெரீப் அதிபர் புதினும் துருக்கி அதிபர் ஏர்டோகன் பேசிக் கொண்டிருந்த அறைக்குள் திடீரென அனுமதியின்றி உள்ளே நுழைந்ததாகவும் ஆர்டி இந்தியா செய்தி வெளியிட்டிருந்தது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பாகிஸ்தான் பிரதமரை பலரும் கடுமையாக விமர்சித்தனர். இந்த வீடியோவை பதிவிட அடுத்த சில மணி நேரத்தில் ரஷ்ய செய்தி ஊடகமான ஆர்டி இந்தியா அந்த பதிவினை நீக்கியுள்ளது. இதுகுறித்து ஆர்டி இந்தியா தனது எக்ஸ் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் புடினை சந்திக்க பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் 40 நிமிடங்கள் காத்திருப்பதாக வெளியிட்டிருந்த பதிவை நாங்கள் நீக்கிவிட்டோம் என்றும் அந்த நிகழ்வு குறித்த பதிவு தவறான புரிதலை வழங்கி இருக்கலாம் என கூறியுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் துர்க்மெனிஸ்தானில் உள்ள மற்ற தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான சந்திப்புகளை நடத்தினார் என்றும் அன்றைய தினத்தை ரஷ்ய அதிபர் புதின் துருக்கி அதிபர் ஏர்டோகனுடன் செலவிட்டார் என பாகிஸ்தான் பிரதமரின் சர்வதேச செய்தி தொடர்பாளரான முஷாரப் சைதிம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.